வணக்கம் மக்களே. கண்களுக்கு எது நல்லது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதான் சீக்கிரமாகவே கண் பார்வை இழக்கக்கூடிய விஷயமும் அதே மாதிரி கண் கோளாறுகள் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. ஸோ நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக கண்களுடைய பிரச்சனையை எளிமையாக தீர்க்கலாம். வாங்க அது என்னென்ன உணவு வகைகள் அப்படின்றத பார்த்துடலாம். அது காய்களாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா எந்த விதமான உணவாக இருந்தாலும் நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு தகவலை தினம்தோறும் பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்றான கொட்டைகள் மற்றும் உலர் பழங்கள் அப்படின்றாங்க. பாதாம், ஆப்ரிகாட், முந்திரி போன்ற பருப்பு வகைகளை நம்ம சிற்றுண்டியாக சாப்பிட்றது கண்களுக்கு அவ்வளோ நல்லதாங்க. அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்புரை மற்றும் மாங்குலர் வயது தொடர்பான மாங்குலர் சிதைவு இதெல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் சோளம், லூட்டீன் மற்றும் ஜியாசாந்தின் ஆகியவை சோளத்தில் அதிகமாக இருக்குங்க. இவை இரண்டுமே மனிதனுக்கு கரோட்டினாய்டு உள்ளடக்கத்தோடைய தோராயமாக 70% விழித்திரை அந்த உணர்திறனை நமக்கு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவி பழம் 30% மூலம் பார்த்திங்கன்னா மாங்குலர் சிதைவை குறைக்க ஒரு நாளைக்கு 3 அல்லது அதற்கு மேற்பட்டு நம்ம கிவி பழங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சையில் இருக்கக்கூடிய அதிகமான நன்மைகள், அதாவது ரெஸ்வெராஸ்ட்ரோல் அப்படின்ற ஒரு அமிலம் காணப்படுது. நீரிழிவு நரம்பியல் மற்றும் ரெட்டினோபதி, பார்வை கடுமையாக பாதிக்கப்படும், அதாவது மோசமான கட்டுப்படுத்தப்பட்ட நீரிழிவு நோயினால் ஏற்படும் இந்த நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீரிழிவு நரம்பியல் நோயுடன் தொடர்புடைய இயற்கை மாற்றங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது கீரைகளில் அதிகமான தியாமின், லூட்டின், பீட்டா கரோட்டின் இதெல்லாம் அதிகமான சாந்தின் போன்ற நிறமிகள் நிறைந்திருக்குங்க. ஆரோக்கியமான கண்கள், இருதய அமைப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை பராமரிப்பதற்கு கீரை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் கரோட்டின், ஃபீட்டா இதெல்லாம் காணப்படுது. ஸோ ஜியாசாந்தின், நார்சத்து, பைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் லூட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இவை பார்த்திங்கன்னா ஃபைட்டோ கெமிக்கல் அனைத்தையும் கண் மற்றும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அல்லவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி. புதிய பச்சை பட்டாணியில் கரோட்டினாய்டுகள், லூட்டின் போன்ற ஜியாசாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் காணப்படுதுங்க. இவெல்லாம் வைட்டமின் ஏ நிறைந்த ஆதாரமாக இருக்கிறதுனால கண்களுக்கு மிகவும் நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்திற்கு 2-3 முறையாவது பச்சை பட்டாணியை நம்ம வாங்கி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதனால பப்பாளி உங்களுடைய கண்களுக்கு நல்லதுங்க. இதில் கரோட்டினாய்டுகள், லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் உள்ளது. இது உங்களுடைய கண்களின் விழித்திரையை சேதப்படுத்தும். உயர் ஆற்றலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்புரை கோளாறு இதெல்லாம் தடுக்குது. தக்காளியில் லைகோஃபின், லூட்டின், பீட்டா கரோட்டின் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுது. இவை ஒளி தூண்டப்பட்ட சேதத்திலிருந்து கண்களை பாதுகாக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடுமையான மாங்குலர் சிதைவால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளதுங்க. இது கல்லீரலில் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்படுது. வைட்டமின் ஏ விழித்திரையில் பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு மாற்றங்களை செய்து இரவு பார்வைக்கு தேவையான ஊதா நிறமி, பீட்டா கரோட்டின், மாங்குலர் சிதைவு மற்றும் முதுமை, கண்புரை ஆகியவற்றை பாதுகாக்குது. நெல்லிக்காயானது பார்த்திங்கன்னா பார்வை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் உதவுகிறது. வைட்டமின் சி நிறைந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜியாசாந்தின் அதிகமாக காணப்படக்கூடிய பீன்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விழித்திரையில் உள்ள வேலைகளுக்கு எந்த அழுத்தத்தையும் தடுக்க முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறைந்த குறைபாடு, அதாவது நமக்கு பார்வை குறைபாடு அப்படின்றது ஏற்படும். ரொம்ப கம்மியான பார்வை குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராக்கோலியில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது.
பச்சை நிற ப்ராக்கோலியை வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வேக வைத்து அல்லது பச்சையாகவோ சாலட்களை பயன்படுத்தலாம். இது உங்களுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சுவதற்கு அவற்றின் வைட்டமின் உள்ளடக்கத்தை அப்படியே வந்து வைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, ப்ராக்கோலியெல்லாம் நம்ம சாப்பிட்றது கண்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் மொத்தமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றாங்க. அவ்வளோ ஒரு நன்மைகளை கொண்டு இருக்குங்க இந்த ஒரு ப்ராக்கோலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சதை பற்றுள்ள மீன் ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தின் நல்ல மூலமாகுங்க. அதாவது சால்மன் மீன், டூனா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்களில் சிறிய இரத்த நாளங்களை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் ஆக்குது. சதை பற்றுள்ள இந்த மீன்களில் உள்ள அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் கண்களில் உள்ள அதாவது உள் விழித்திரையை வந்து பார்த்திங்கன்னா திரவத்தின் சரியான ஓட்டத்திற்கும் நமக்கு இரத்த ஓட்டத்திற்கும் வந்து ரொம்ப பயன்படும். நம்மளுடைய உடல் இரத்த ஓட்டம் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன் வகைகள் அவ்வளோ நம்ம வந்து நல்லதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இனிப்பு உருளைக்கிழங்கு லேசான இனிப்புடன் கண்களுக்கு தேவையான வைட்டமின் இ, பீட்டா கரோட்டின், பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் நார் சத்து போன்ற பல வைட்டமின்களின் களஞ்சியமாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட நீங்கள் தினந்தோறும் வந்து சேதமடைந்த கண் செல்களை மீட்டெடுக்குவதற்கு பயன்படுத்தலாங்க. நல்ல ஒரு வடிவத்திற்கும் ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்திற்கும் வந்து நமக்கு பயன்படுது. ஸோ மக்களே, முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன உணவுகள், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நம்ம வந்து கிடைக்கும் போது எடுக்க முடியும். அதாவது அது சீசனில் கிடைக்கும். இந்த மாதிரியான உருளைக்கிழங்கு, உனக்கு பிடித்த கிழங்குகளை நீங்கள் வந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலியமாக கண்டிப்பாக நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். எனவே மக்களே, இந்த கிழங்கு வகைகளை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏபிசி ஜூஸ் சொல்லுவோம் நம்ம. பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம், இந்த மாதிரி நமக்கு வந்து எது கிடைக்குதோ அதை போட்டு நீங்கள் ஜூஸ் குடிங்க. தினந்தோறும் ஒரு வகையான ஜூஸ் கண்களுக்கு நல்லது. மாதுளையில் அதிகமான வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் வந்து காணப்படுது. ஸோ கண்களுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து இந்த மாதிரியான ஜூஸ் வகைகளை, அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் தினமும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நம்ம உணவு முறைகளை வந்து பின்பற்றினாலையும் நல்ல உறக்கம் அப்படின்றது வேணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நைட் ஃபுல்லாக ஃபோன் ஒண்டிட்டு காலையில் ரொம்ப லேட்டாக தூங்கி எழுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளால் நிறைய பேருக்கு கண் ஆபத்து ஏற்படுது, கண் கோளாறு. அதே மாதிரி சீக்கிரமாக கண்ணாடி போடக்கூடிய பழக்கம், ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது நம்ம குறைச்சிக்கிட்டு தூக்கம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் குடிப்பதுங்க ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து தண்ணீர் குடிப்பது அப்படின்றது நம்மளுடைய உடல் முழுவதுக்கும் நல்லது. அதே சமயம் கண்களுக்கு வந்து நமக்கு ஒரு சிலருக்கு ட்ரை ஃபேஸ் ஆகிடும். அதே மாதிரி கண்களும் வறண்டு போய் கண்ணெரிச்சலாக ஏற்படும். இதற்கு காரணம் நமக்கு தண்ணீர் பத்தலை அப்படின்றது தான். ஸோ மக்களே, ரொம்ப வந்து நம்ம பிரச்சனைகளாக இருக்குது, நமக்கு வந்து கண் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். இது மாதிரியான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக ஆரோக்கியங்கள் கிடைக்கும். ஸோ மக்களே, இது போன்ற பல்வேறு தகவல் நம்ம சேனலில் நீங்கள் வந்து தினமும் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். இது போன்ற பதிவுகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.